முன்னாள் முதல்வரே சொல்றாரு. நீங்க ஏன் தாவேக்கால போய் சேர்றீங்க? உரிய மரியாதை உங்களுக்கு இருக்காது. அதுக்கு திமுகக்காச்சும் வாங்க. உங்களுக்கு நான் கரெக்ட்டான அந்தஸ்து தரேன் அப்படிங்கிறாரு. மரியாதைன்றது வேற, ம். பதவின்றது வேறங்க. நீங்க திமுகல வந்தா நீங்க மரியாதை குடுப்பீங்க, பதவி குடுப்பீங்களா? நேத்து வரைக்கும் தாவேகா அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே கபால்னு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பிள்ளையோடயே நீங்க கூட்டணி சேர்ந்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கி நிற்கிறீங்க. எடப்பாடி அவர்களுடைய எஃபர்ட் எல்லாம் அண்ணாமலையா வளர வரக்கூடாது அப்படின்றதுல தான் இருந்ததே தவிர திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னோ இல்ல தாவேகாவை வளர விடக்கூடாதுன்னோ இருந்ததா எனக்கு தெரியல. இது என்ன இது பாஜகல இருக்கவங்களும் அதே எண்ணம், அதிமுகல அதே எண்ணம்னா அவ்ளோ பவர் சென்டரா அவரு? அரசியல்லாம் இப்படி தாங்க இருக்கணும். நீ ஒண்ணு இல்ல நான் ஒண்ணு, ரெண்டே பேர் தான் மாத்தி மாத்தி புதுசா யாரும் புது ஐடியாவோட வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ இவங்க இங்க இதை பண்ணிட்ட நேரத்தில் டகால்னு விஜய் அவர்கள் உள்ள வந்துட்டாரு. இப்போ சுத்தமா ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. இனிமே இந்த பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு ஆகி போச்சு. அதுக்கு வந்து அதான் நான் சொல்றேன், இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் அண்ணாமலை, அதிமுக திமுக ரெண்டு பேரும் அதை அதனுடைய ஃபுல் ஸ்பெக்ட்ரத்தை இவங்களால புரிஞ்சிக்க முடியல. சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதய் அவர்கள், இந்த ஒரு கிளாஷ் இருக்கு. சரி, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் நிரஞ்சன். பார்த்தீங்களா, எங்க தலைவர் வந்து எவ்வளோ பேசுற, எதிர்கட்சி தலைவர், அதுக்கு வந்து இவர் பதில் கொடுக்க முடியல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அதுல பதில் கொடுக்குறாரு அப்படின்னு எக்ஸ் தளத்தில் அறிக்கை. ஆமா, நீங்க பேசினா என்ன பேசாட்டா என்ன, எனக்கு ஒழுங்கா கரண்ட் வருதா, தண்ணி வருதா, வேலை கிடைக்குதா, சம்பளம் வருதா, ரேஷன்ல பொருள் ஒழுங்கா கிடைக்குதா, ரோடு ஒழுங்கா இருக்குதா, இதானே எனக்கு முக்கியம். அதை நீ பேசிட்டு செஞ்சா என்ன, பேசாம செஞ்சா என்ன. வணக்கம் அருண் சார். வணக்கம் நிரஞ்சன். விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வெளியே வந்திருக்காரு. இதோட 5வது எம்எல்ஏ அதிமுகலேருந்து வெளியே வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு 6 எம்எல்ஏக்களுக்கான மீண்டும் ஒரு இடைத்தேர்தல். நம்ம பேசுகிற மாதிரி தான் திரும்ப திரும்ப ஒருத்தர் வெளியே வரும்போது எத்தனை டைம் தேர்தல் நடத்துவீங்க, எவ்வளோ காசு செலவாகும், மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க, இது ஏன் கருத்தில் எடுத்துக்க மாட்டுறாங்க? இன்னொன்று, முன்னாள் முதல்வரே சொல்கிறாரு, நீங்கள் ஏன் தாவேக்கால போய் சேர்றீங்க, உரிய மரியாதை உங்களுக்கு இருக்காது, அதுக்கு திமுகக்காச்சும் வாங்க, உங்களுக்கு நான் கரெக்டான அந்தஸ்து தரேன் அப்படிங்கிறாரு. இன்னும் இவங்கெல்லாம் மரியாதை தேடி தான் தாவேக்காக போகிற மாதிரி பேசினுக்கிறீங்க. நீங்கள் மரியாதை யாருக்கு வேணும்? ஏங்க மரியாதையெல்லாம் வச்சுருந்தா வந்து சோறு தூங்க முடியுமா? ஐயாவுக்கு ஊரில் நிறைய மரியாதை இருக்குது அப்படின்னா அந்த மரியாதையை கொண்டு வந்து வச்சு நீங்கள் வந்து அடுப்பில் ஒலை குதிக்குமா? என்ன தம்பி, இது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டு கேள்வி பதவி கேட்டு பொசிஷன் அப்படி தான் சொல்ல வராரு. மரியாதைன்றது வேற, பதவின்றது வேற. நீங்கள் திமுகவில் வந்தால் நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க, பதவி கொடுப்பீங்களா? இதில் வேற யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் கேள்விப்பட்டேன். அப்போ இது வரைக்கும் சேர்த்த சொத்தெல்லாம் அதிமுக ஒத்துட்டு போயிருவீங்களா? உதயகுமார் அவர்கள் கேட்டிருந்தாரு. இது என்னங்க ஆர்கியூமெண்ட்? அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்களா? இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கும்போது இவங்க வந்து சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு. அந்த சொத்து எப்படி சேர்த்தாங்க? இன்டெரக்டா சொல்லிட்டாரு, சொத்து சேர்த்திருக்காரு. அதான் எப்படி சேர்த்தாங்க அந்த சொத்துன்னு சொல்லுங்க. நியாயமா அவர் ஏதோ தொழில் செஞ்சு சேர்த்தாரு அப்படின்னா அதை கட்சி கணக்கில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை கட்சியோடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர் வந்து சட்டவிரோதமாக சொத்து சேர்த்துருந்தாருன்னா இது சொல்கிறதே தப்பு. இப்படித்தான் எதையாவது ஒன்று பேசுறது. சரி, ரைட்டு, இப்போ வந்து அந்த சொத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னோ இல்லை இன்னும் சொத்தை சேர்க்கணுனோ இல்லை வந்து கேஸு வராமல் தப்பிக்கணும்னோ அவங்க ஏதோ போகிறாங்க, எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒவ்வொருத்தராக போகிறது, அந்த இன்னும் எத்தனை பேர் போவாங்க அப்படி தெரியாது. சமீபத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்புறம் வந்து திருமாவர்கள் இவங்கெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்க, இது அதிமுகவுக்காக விழுந்த ஓட்டு, அந்த கட்சிக்காக விழுந்த ஓட்டு. அப்படி இருக்கச்ச நீங்கள் வந்து 20 நாள்லேயே ராஜினாமா செய்கிறது அப்படின்றது சரியில்லை அப்படின்றாரு. சரி, இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் விசிகா இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்கல்ல, இதெல்லாம் என்ன தாவேக்காக விழுந்த ஓட்டா? திமுக அந்த கூட்டணி அதுக்கு விழுந்த ஓட்டு தானே. அப்போ நீங்கள் மட்டும் அங்கே போய் ஒட்டிக்கிறீங்க, அதை மட்டும் எப்படி நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க? அதில் வேற சொல்கிறாரு, பாருங்க, அவங்க ராஜினாமா பண்ணாங்கன்னா சரி, அது அவங்களுடைய சொந்த முடிவு, அவங்களையே நீங்கள் தாவேக்கால சேர்த்துக்கிறீங்க. அப்போ நான் கேட்கவா? சரி, நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டீங்க, அவங்கள ஏன் தாவேக்கால கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்கன்னு நான் கேட்கவா?
இன்னும் 20 பேர் வந்திருப்பாங்க, ராஜினாமா பண்ணியிருப்பாங்க, நாங்கள் தான் தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு. ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? நீங்களே அங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகி வந்தவங்க தானே. நேற்று வரைக்கும் தாவேகா அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே கபால்னு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பிள்ளையோடையே நீங்கள் கூட்டணி சேர்ந்து மந்திரி பதவியெல்லாம் வாங்கி நிற்கிறீங்க. அப்புறம் அதிமுகவை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அடுத்தது இந்த திமுக அதிமுக கூட்டணி சேரக்கூடாது அப்படின்ற பற்றி நிறைய பேர் சொல்லினுக்கிறாங்க. இங்கே தமாகான்னு ஒரு கட்சி 96 ஆரம்பமானது, காங்கிரஸ், அவங்க 2 பேரும் ஒன்றா சேரலையா? திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தது. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லலையா? எப்படி இந்த கம்யூனிஸ்ட்லேருந்து வந்த சிபிஐ சிபிஎம் 2 பேருக்கும் என்னங்க கொள்கை எனக்கு சொல்லுங்கள். மார்க்சிசம் கம்யூனிசம் இதான கொள்கை. அப்புறம் இங்கே 2 கட்சி வச்சு நிற்கிறீங்க. ஒன்றா சேர வேண்டியது தானே. இவருக்கு வேற தலைவர், அவருக்கு வேற தலைவரா? 2 பேருமே தொழிலாளர்கள். அப்புறம் ஏன் தனித்தனியாக நீங்கள் வந்து ஏர் ஓட்டி நிற்கிறீங்க? ஒன்றா சேர்ந்து ஏர் ஓட்டுங்களேன். அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால் இவங்க சேரணும் அவங்க சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. நீங்களே நேற்று வரைக்கும் திமுக பேனரில் தாவேகா நல்ல கட்சி கிடையாது, தாவேகா பற்றி எவ்வளோலாம் இவங்க பேசினாங்கன்னு நமக்கு தெரியும். அவ்வளோலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் சேரும்போது அதிமுகவில் இருக்கவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதிமுகலேருந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை ஒரு பிளவு ஏற்பட்டு 2/3 இங்கே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாலோ அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் யாரும் சீந்த மாட்டாங்க. அப்படி வெளில போகிறீங்களா போங்க அப்படின்வாங்க அவங்க. அதனால தான் சொல்கிறாரு இது. பின்ன வேற என்னப்பா? இல்லை அவரே சொன்னது என்னன்னா தாவேக்கையா நீங்கள் ஆஃபர் தரீங்க, அதனால தானே போட்டு விட்டுட்டு வராங்க அங்கேருந்து. அது எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க? நீங்கள் வந்தீங்க, நீங்கள் எதுக்கு போனீங்க? பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்ட்டு பாஜக பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எப்படிங்க? கொஞ்சம் கூட இது வந்து யோசிக்கும் போது இவங்கெல்லாம் யாரை முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்கன்னு புரியலையா அவங்களுக்கு? நீங்கள் வந்து தாவேகா அவங்க வந்து நீங்கள் தான் எலெக்ஷன் முனை சொன்னீங்களே, தற்கூரிகள் கட்சின்னு சொல்லுங்க, ஒரு நடிகர் கட்சின்னு சொல்லுங்க, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, இப்படிலாம் சொல்லியிருந்தா கூட சரி ரைட்டுங்க, அதெல்லாம் சொன்னோம், ஜனங்க ஓட்டு போட்டாங்க, இப்போ வந்து அவர் சரியான பாதையில் செல்லணும் அதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னா கூட ஓகே. பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிவிட்டு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்றீங்களே. அப்போ அன்னைக்கு சொன்னதெல்லாம் பொய், எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதனால நாங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக பிள்ளைன்னு சொல்லிட்டோம், அதை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு ஒரு வார்த்தையாக சொன்னாங்களா? இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் யாருமே வந்து என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களோட வந்து சேர்ந்து நிற்கிறீர்கள் யாரும் கேட்டால் மாதிரி தெரியல. அப்போ அவங்க தான் பதில் சொல்லணும். இவங்களை வந்து சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என்ன ஒன்று இவங்களோட லிவரேஜ் போயிடும், அவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிரும். என்னங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போது இன்னும் ஒரு 10 பேர் 15 பேர் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வருது, அவங்கெல்லாம் வந்து தாவேகா விசில்ல நின்று ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும்? தாவேகா வந்து ஆன் தேர் ஓன் அவங்க ஒரு மெஜாரிட்டி வந்துட போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த திட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இல்லை அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, தீர்ப்பை மாற்றி எழுதுன்னா நீ யார் சொல்கிறதுக்கு? ஏதோ போனால் போது அன்றைக்கி வந்தீங்களன்றதுக்காக உட்கார வச்சு நிற்கிறேன், இஷ்டம் இருந்தால் இறங்க, இல்லாட்டாதோ கதவு திறந்துருக்குன்றது போயிட்டு வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துக்கினே அதில் நீங்கள் ஒட்டிகிட்டு இருக்கவர், அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதே கஷ்டம். இனிமேல் அவங்களுக்கே மெஜாரிட்டி வந்துச்சுன்னா நாளைக்கே வந்து என்னங்க அவங்க மந்திரி செயல்பாடு சரியா இல்லையே, அவருக்கு இலாக்காவை மாத்திரம் அப்படின்வாங்க, இல்லை இலாக்கா இல்லாத மந்திரி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுமா? நாங்களாம் வெளில போவோம், தாராளமாக போங்க, அதுக்காக தானே செஞ்சோம் நாங்கள். ஸோ இது முழுக்க அவங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிருன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி இன்னும் குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது? நீங்களே கபாலில் அங்கேருந்து ஊனு தேய்ச்சி நீங்கள் ஓடிவிட்டு திருமாவர்கள் என்ன சொன்னார், ஆதரவு கொடுப்பதா இல்லையா அப்படின்றத வந்து இடதுசாரிகளின் முடிவை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும்னு சொன்னார். சரி, இடதுசாரிகள் முடிவை அறிவித்து விட்டார்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே பண்ணி தான் அவர் அறிவித்தார். இடதுசாரிகள் ஆட்சியில் சேர்றோம்னு சொன்னாங்களா? இல்லை. மந்திரி பதவி வாங்கணும்னு சொல்கிறாங்களா? அப்போ அங்கே மட்டும் ஏன் அவர்களை ஒட்டி இல்லை? என்னென்னவோ காரணம் சொல்கிறாருங்க இவர். இதே பாருங்களேன், இன்னும் வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்படி சொன்னாலும் சொல்லலாம், திமுக தான் எங்களை அனுப்பினார்கள், நீங்கள் அங்கே போய் சேருங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார்ல, லிபரலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, 2016க்கு அந்த தேர்தல் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்கல்ல, அப்போ திருமாவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாருல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் சொல்லிட்டார் எங்ககிட்ட, இந்த மாதிரி வந்து நாங்கள் அதிக தொகுதிகளில் நிற்கணும், அதனால் நீங்கள் வந்து வெளில போயிருங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் வெளில போனோம் அப்படின்னே சொன்னார்ல அவர். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 5-10 வருஷத்தில்
லிபரலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டுங்க. இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு உங்களை நம்பி இருக்காங்க, அதனால லிபரலாக இருக்க தான் செய்வாங்க. நாளைக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அப்போ பார்க்கணும்ல என்ன லிபரலாக இருக்காங்கன்னு. அது கூடாதுன்னு தானே இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, சேர்க்காத அப்படின்னு. ஆனாலும் அவங்க சேர்த்துன்னு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து ராஜினாமா பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் சேர்க்காதீங்கன்னு சொன்னோம். சரி, அவங்க சேர்த்து போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, நீ பண்ணது தப்பு, நாங்கள் வெளில போகிறோம் சொல்லுவீங்களா? வாய்ப்பில்லை. அப்புறம் இவங்களுக்கே மெஜாரிட்டி வந்தாலும் ஐயோ இனிமே நம்ம வாயே தொடக்கூடாது, வெளில தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படித்தான் இருப்பாங்களே தவிர நாங்கள் சொல் பேச்சை கேட்காம நீங்கள் வந்து அதிமுகவில் வந்து அவங்கள சேர்த்துட்டீங்க, அதனால் நாங்கள் வெளில போகிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் எல்லா அரசியல் தாங்க, பதவி தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அந்த கொள்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இதே ஜெயலலிதா அவர்களை ஊழல் ராணின்னு சொல்லிட்டு அவங்களோடைய கூட்டணி வச்சுக்கின்னு ஜெயிச்சு போட்டு எனக்கு ராஜ்யசபா எம்பி கூட அப்படின்னு அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கலையே அந்த கம்யூனிஸ்டுகள். பெரிய சித்தாந்தம் பேசுவாங்க, இதுதான் அவங்க சித்தாந்தமா? அப்போ அன்னைக்கு ஊழல்னு சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. இல்லை நிஜமாவே ஊழல் தான், ஆனாலும் ஊழல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, எங்களுக்கு பதவி வேணும் தம்பி அப்படின்னாது ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, அதான் பார்க்குறதால எல்லாருக்குமே தெரியுது. இல்லை, இந்த தாவைக்கு எடுத்துக்கிட்டோம்னா வாரம் ஒரு விழா, மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா அப்படின்னு நடத்துகிறாங்க. சனிக்கிழமை நடத்துகிறாங்க, சம்திங் நடத்துகிறாங்க. நிறைய பேர் வராங்க. அப்படிங்கும்போது இந்த பக்கம் அதிமுகவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, கட்சியும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, டிஎம்கே ஒரு நியூட்ரலாக இருக்காங்க, கட்சியிலேருந்து யாரும் வெளியே போகலை, ஆனால் உட்கட்சி பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன போது, எப்படி டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குல்ல? இந்த அதிமுகவுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அந்த பிரச்சாரம் அப்படின்றது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நிரஞ்சன் 26 தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா திமுக ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்தாங்க, அண்டு அவங்க வந்து மொத்த மீடியாவையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அரசுக்கு எதிராக எந்த விதமான ஒரு விவாதங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாரும் முட்டு கொடுத்துருந்தாங்க. கூட்டணி கட்சிகள்லேருந்து ஊடகவாதிகள் வரைக்கும் எல்லாம் முட்டு கொடுக்குற வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அரசுக்கு எதிரான கருத்தே வெளில வராத மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. 200 ஜெயிச்சுரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்படி இருக்கச்சு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நீங்கள் வேலை பார்த்துருக்கணும். ஒன்றுமே இல்லை, நிஜமாவே வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ நம்பிக்கையை விடுங்க, ஒரு எண்ணம் கூட இல்லாத மாதிரி தான் அவங்களுடைய கேம்பெயின் இருந்தது. அண்டு தொண்டர்கள் ரொம்ப நம்பினாங்களே சார், அதிமுக தொண்டர்கள் நம்பினாங்கன்றதை விட விரும்பினார்கள் ஆட்சிக்கு வர வேண்டும்னு. அவங்களுடைய விருப்பத்தை இவங்க நிறைவேற்றணும்ல மேலே இருக்கவங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்களுடைய எஃபர்ட் எல்லாம் அண்ணாமலையா வளர விடக்கூடாது அப்படின்றதுல தான் இருந்ததே தவிர திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னோ இல்லை தாவேகாவை வளர விடக்கூடாதுன்னோ இருந்ததா எனக்கு தெரியல. இது என்ன, பாஜக இருக்கவங்களும் அதே எண்ணம், அதிமுக அதே எண்ணம்னா அவ்வளோ பவர் சென்டரா அவரு? நிச்சயமா. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்லாத ஒரு பிராண்டாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி கருத்துக்களை இன்னைக்கு அவருடைய வீடியோ பார்த்தா கூட தெரியும், எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி இன்டெப்த்தாக விவசாயிகள் பிரச்சனையை பற்றியோ மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ பேசினதே கிடையாது. சும்மா நாங்கள் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுறோம் அப்படின்றது, இல்லை நாங்கள் பச்சை துண்டை போட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நான் ஒரு விவசாயி மகனாக அடுத்த ஜென்மத்தில் பறக்க வேண்டும்னா ஏன் இப்போவே நீங்கள் விவசாயி மகனாக இருங்க. விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே போதும், அதுவே விவசாயி மகன்னு தான் அர்த்தம். ஆனால் இவர் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி இன்டெப்த்தாக பேசுகிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் சும்மா எல்லாம் வேலை சொல்லிட்டு போனோம். அங்கே தொழிலாளர்கள் மத்தியில் போகும்போது நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கணும், அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் மத்தியில் போனால் நானும் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லிக்கணும், சினிமாக்காரங்க மத்தியில் நானும் ஒரு நடிகன்னு சொல்லிக்கணும். இப்படியே மேம்போக்காக ஏமாத்திட்டு இருந்த ஒரு அரசியல் தான் இது வரைக்கும் இங்கே இருந்தது. அப்போ அதிலிருந்து என்டையர்லி டிஃபரெண்ட்டாக ஒரு மாதிரியான பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அவர் கொண்டு வரார் அப்படின் போது இது வந்ததுன்னா வேலைக்காகாது. அதனால் நம்ம இந்தியாவில் ஒரு காலத்தில் 2 மாடல் கார் தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் லிபரலைசேஷன் அப்படின்னு, ஏன் நம்ம 2 வீலர் எடுத்துக்காங்க, வந்து திருப்பி அந்த ராஜ்தூத்து, புல்லட்டு, எஸ்டி, ஜாவா இப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறமா தான் வந்து டிவிஎஸ் சுசுகி, அதுக்கப்புறம் கவாசாக்கி பஜாஜ், யமஹா, ஹீரோ ஹோண்டா அப்படின்லாம் வந்தது. இந்த கார் செக்மெண்ட் எடுத்துக்காங்க, அதை வந்து லிபரலைஸ் பண்ணி வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லும்போது பாம்பே கிளப்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும், ஏன்னா இது நாள் வரைக்கும் லைசன்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்களை சுருக்கி வச்சுட்டீங்க, எங்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, இப்போ நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அவங்களோட எங்களால் கம்பீட் பண்ண முடியாது, அதனால் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னப்போ அப்போ இருந்த அரசாங்கம் ஒத்துக்கலை.
ஆனால் இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுக்காரர்களோட கம்பீட் பண்ணுறோம். நம்ம லோக்கல் பிராண்ட் எடுத்துக்காங்க, உதாரணமாக டாட்டா எடுத்துக்காங்க, மஹிந்திரா எடுத்துக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னமா அடித்து நவுத்திட்டு இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்களோட நம்ம செம்மையாக கம்பீட் பண்ணுறோம்ல. இப்போ ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இழுத்து மூடிட்டு போட்டாங்க, எங்களால் இங்கே போட்டி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காகன்னா அவங்கள கொண்டு வந்தால் நாம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் இருந்த மாதிரி தான் இங்கே அது இருந்தது. அதனால் அரசியல்னால் இப்படி தாங்க இருக்கணும், நீ ஒன்று இல்லை நான் ஒன்று, ரெண்டே பேர் தான் மாற்றி மாற்றி புச்சா யாரும் புது ஐடியாவோடு வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ இவங்க இங்கே இதை பண்ணிட்ட நேரத்தில் டகால்னு விஜய் அவர்கள் உள்ளே வந்துட்டார். இப்போது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் இந்த பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதுக்கு வந்து அதான் நான் சொல்கிறேன், இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் அண்ணாமலை, அதிமுக திமுக ரெண்டு பேரும் அதனுடைய ஃபுல் ஸ்பெக்ட்ரத்தை இவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் வந்து ஜென்சி நான் ரீல்ஸ் போடுறேன், இது கிடையாதுங்க மேட்ரு. அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுதாங்க முக்கியம். அதை புரிஞ்சிக்காம நாங்கள் வந்து ஒரு இளைஞரை கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொன்னால், காந்த்னு பேர் வச்சா எல்லாரும் ரஜினிகாந்த் ஆயிடுவாங்களா? அந்த மாதிரி எல்லா இளைஞர்களாலையும் ஷைன் பண்ண முடியாது. அந்த கிரெடிபிலிட்டியோடு இருக்கவங்களால தான் நான் என் பையனை கொண்டு வரேன், நான் அவரை கொண்டு வரேன் அப்படின்னா. இப்போ இன்றைக்கி வந்து யூடியூப்பில் எல்லா யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, என்னப்பா நம்ம சேனல் வரதுக்கு நான் என் பையனை கொண்டு வந்து உட்காந்து நீ பேசுகிறேன் அப்படின்னா உடனே அது நாளைக்கு பக்குன்னு ஏறிமா? அந்த மாதிரி தான் இவங்க இருக்குது இவங்க பண்ணுறது. ஓகே, சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதய் அவர்கள், இந்த ஒரு கிளாஷ் இருக்குது. சரி, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிரஞ்சன். பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் வந்து எவ்வளோ பேசுகிற, எதிர்க்கட்சி தலைவர், அதுக்கு வந்து இவர் பதில் கொடுக்க முடியல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அதில் பதில் கொடுக்குறார் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் அறிக்கை. ஆமாம், இங்கே ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சட்டமன்றம் நடக்கும்போது அப்படியே லைவாக அதை உட்காந்து பார்க்கறதுனால எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் ரொம்ப திறமையான ஆரோக்கியமான வாதங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப வருஷமாக போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. அங்கே உக்காந்திங்கன்னா ஆளுங்கட்சியெல்லாம் வந்து அவங்க தலைவர் தூதி தலைவி தூதி பாடுவது, எதிர்கட்சியெல்லாம் வந்து அவங்கள வந்து குறை சொல்கிறது, அவங்க தலைவரை பேசுவது, பதவி ஏற்றுக்கும் போதே அவங்க தலைவர் பேர் புகழ் பாடுறது, இப்படி தான் ஆயிடுச்சு. அதனால் இந்த விவாதத்தில் என்ன வந்துட போகுது? இன்றைக்கி இருக்க சூழ்நிலை என்னென்னா, இப்போ எதிர்கட்சி தலைவர் 4 கேள்வி கேட்டார்னா அதை வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் ரசிக்க போகிறாங்க. ஆளுங்கட்சியில் அவர் வந்து எதுவுமே பேசலை அப்படின்னா அவங்க ஆதரவாளர்கள் யாரும் கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. உனக்கு நான் என்னதுக்கு பதில் சொல்லணும், எங்கள் தலைவர் ட்விட்டரில் சொல்லிட்டா இருப்பார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் அந்தந்த சினிமாவே இன்றைக்கி எப்படிப்பா, அந்த ஹீரோவோட ரசிகர்கள் அவங்களுக்காக தானே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிரஞ்சன். அதனால் அவர் பேசினாரா பேசலையா, இவர் என்ன பேசினார், இதெல்லாம் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. நியூட்ரல் ஓட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பேசினா என்ன பேசாட்டா என்ன, எனக்கு ஒழுங்காக கரண்ட் வருதா, தண்ணி வருதா, வேலை கிடைக்குதா, சம்பளம் வருதா, ரேஷனில் பொருள் ஒழுங்காக கிடைக்குதா, ரோடு ஒழுங்காக இருக்குதா, இதானே எனக்கு முக்கியம். அதை நீ பேசிட்டு செஞ்சா என்ன, பேசாமல் செஞ்சா என்ன? அவர் பிரச்சாரத்துக்கே போகலன்னாங்க, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போனீங்க, ஆனாலும் ஓட்டு கிடைக்கல. அப்போ அதுக்காக பிரச்சாரத்துக்கு போகாதவங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த மாதிரியாக தான் இது. ஸோ இதனால் வந்து அவர் அங்கே அவ்வளோ இப்படி பேசினா இருப்பார் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை. வேணும்னா அவங்க கட்சிக்காரங்க ட்விட்டரில் போட்டு பார்த்தீங்களா, எப்படி தெரிவிக்க விட்டார், ஃபயர் விட்டார், இப்படிலாம் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். உங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்த படம் எடுத்த மாதிரி தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.